மக்களை இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம்னா, அமலாக்கத்துறையோட தொடர்ச்சியான வழக்குகளை பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி கைது செய்யப்பட்ட அரசியல் தலைவர்கள் நிறையா பேருக்கு ஜாமீன் கிடச்சிக்கிட்டு இருக்கு. கடைசியாக பார்த்தீங்கன்னா கவிதா அப்படிங்கிற தெலுங்கானாவோட மிக முக்கியமான அரசியல்வாதிக்கு ஜாமீன் கிடச்சிருச்சு. ஸோ செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் கூடிய சீக்கிரம் ஜாமீன் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி யார் நம்புகிறாங்களோ இல்லையோ திமுக காரங்க ரொம்ப தீவிரமாக நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஒரு சாமானியன், பாதிக்கப்பட்ட சாமானியன், அவன் நினச்சா என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் தான் யாருன்னு சொல்லி நிரூபிச்சிட்டார் அந்த சாமானியன். அந்த சாமானியனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பேச போகிறோம். அந்த சாமானியனோட அந்த துணிச்சலான முயற்சி காரணமாக தான் செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கில் உச்சநீதிமன்றம் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. தொடர்ச்சியாக நாங்கள் கண்காணிப்போம், தொடர்ச்சியாக தேவைப்படும் போது தலையிடுவோம், நாங்கள் கண்காணிப்போம் அப்படிங்கிற வார்த்தையை உச்சநீதிமன்றம் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த சாமானியன் யார், செந்தில் பாலாஜி வழக்கில் எதற்கு திடீர்னு உச்சநீதிமன்றம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க, ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற அந்த மிக முக்கியமான கேள்விகள் உட்பட எல்லாத்த பற்றியும் தெளிவாக இந்த வீடியோவில் ஒரு அடிப்படை புரிதலுக்கு வந்துடலாம். என்னப்பா நடக்குது இங்கே அப்படிங்கிற அந்த அடிப்படை புரிதலில் இந்த வீடியோவில் தெளிவாக பேச போகிறோம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, அந்த சாமானியன் எங்கே வரார் அப்படிங்கிறது, அந்த சாமானியனை எங்கே பொருத்தணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களோட பழைய விஷயங்களை கொஞ்சம் கிளறி பார்த்தா தான் ஒரு அடிப்படை புரிதல் நமக்கு வர ஆரம்பிக்கும். செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே என்ன குற்றச்சாட்டு இருக்குது, பேருந்தில் வந்து ஓட்டுநர் நடத்துனர் அப்படிங்கிற அந்த பணியிடங்களை பணம் வாங்கி கொண்டு நிரப்பிட்டார் அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. பணம் வாங்கிட்டு அந்த பணம் வாங்கினவங்களுக்கு சரியாக வேலை போட்டு கொடுக்கல அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. ஸோ அந்த பணம் வாங்கினதே இங்கே முதல்ல தவறு தானே. இதை யார் விசாரிக்கிறான்னா மத்திய பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸார் விசாரிக்கிறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை, அப்போ பணம் வாங்கியிருக்கீங்க, அந்த பணம் சட்டவிரோதமாக உள்ளே வந்திருக்கு, வெளியே போயிருக்கு. ஸோ சட்டவிரோத பணப்பரிமாற்றம் அப்படின்னு சொல்லி தான் அமலாக்கத்துறை இந்த மைய வழக்கிலேருந்து தான் அந்த வழக்கை எடுத்துகிட்டு போயிட்டு செந்தில் பாலாஜி அவர்களை கடந்த ஒரு வருஷமாக ஜெயிலில் வச்சுருக்காங்க. ஜாமீன் கூட கிடைக்காம தன்னுடைய வலிமையான வாதங்கள் அடிப்படையில் அமலாக்கத்துறை கண்ட்ரோலில் செந்தில் பாலாஜி அவர்கள் ஜெயிலில் தொடர்ச்சியாக இருந்துகிட்டு இருக்காரு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மைய வழக்கு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஊழல் பண்ணிட்டார். அதாவது என்னதான் இருந்தாலும் ஒரு அரசு வேலையை காசுக்கு வந்து விற்கக்கூடாதுல்ல, விற்ற பணத்தை முறைகேடாக தவறாக நிர்வாகத்துக்குள்ள கொண்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டாக இருந்தாலும் இந்த வேலையை விற்கிறது தவறு தானே. இதை யார் கண்டிக்கிறது, இதை யார் விசாரிக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இதற்கு முன்னாடி உச்சநீதிமன்றம் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. ஸோ அமலாக்கத்துறையும் தன்னுடைய வழக்கை ஒரு பக்கம் விசாரிக்கட்டும், மத்திய பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸாரும் தங்களுடைய வழக்கை ஒரு பக்கம் விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே இந்த வழக்கை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்ததுனால தான் செந்தில் பாலாஜி அவர்களை அமலாக்கத்துறை இப்போ கைது பண்ணி உள்ள வச்சிருக்கு. இன்னொன்று பக்கம் பார்த்தீங்கன்னா மத்திய பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸார் இந்த வழக்கில் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாமல் இருந்துச்சு. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மத்திய பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸார் தமிழ்நாடு அரசு கீழே இயங்குவாங்க. ஸோ இந்த தமிழ்நாடு அரசு கீழே இயங்கக்கூடிய இந்த பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸார் இந்த வழக்கில் எந்த இடத்துல வந்திருக்காங்க அப்படிங்கிற கேள்வி ஒரு சாமானியனுக்கு தெரியல. ஸோ ஒரு சாமானியன் என்ன பண்ணிட்டான்னா டேரெக்டாக கோர்ட்டுக்கு போயிட்டார். அந்த சாமானியன் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆரணியை சேர்ந்த பாலாஜி அப்படிங்கிற ஒருத்தர். ஸோ திருவண்ணாமலை மாவட்டம் நினைக்கிறேன், திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியை சேர்ந்த பாலாஜி. ஸோ அந்த பாலாஜி என்ன கேட்டு நீதிமன்றம் போயிருக்காருன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கில் அந்த பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸார் என்ன பண்ணிருக்காங்கன்னே தெரியல, இந்த வழக்கை ஒரு வருஷத்துக்குள்ளே விரைந்து விசாரிக்க சொல்லுங்க, ஒரு சிறப்பு வழக்கறிஞரை அரசு தரப்புலேருந்து போட சொல்லுங்க, அந்த வழக்கறிஞர் நடுநிலையாக தன்னோட வாதத்தை முன்வைக்கட்டும். ஸோ செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கில் மத்திய பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸார் இந்த வழக்கை ஊழல் வழக்கில் எதுவுமே பண்ணாமல் இருக்காங்க. இந்த ஊழல் விஷயத்தில் பாதிக்கப்பட்டவன் நான் தான். அதாவது இந்த செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பணம் கொடுத்த பல்வேறு நபர்களில் நானும் ஒருத்தன் தான். ஸோ எனக்கு நீதி வேணும், இந்த சாமானியனாக இருக்கக்கூடிய எனக்கு நீதி வேணும், இந்த வழக்கை ஒரு வருஷத்துக்குள்ளே விசாரித்து முடிச்சு, ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போ வரைக்கும் குற்றச்சாட்டு எதுவும் நிரூபிக்கப்பட்டு சிறை தண்டனைலாம் அவருக்கு விதிக்கப்படல. அவர் மேலே விசாரணை வளையத்தில் தான் அவர் இப்போ வரைக்கும் ஜெயிலில் இருக்காரே தவிர அந்த குற்றச்சாட்டுக்கு தீர்ப்பு எங்கேயுமே வழங்கப்படல. ஸோ இந்த விஷயத்தில் ஒரு வருஷத்துக்குள்ளே எனக்கு தீர்ப்பு வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த சாமானியன் சொல்லியிருந்தார். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதற்கு முன்னாடி உயர்நீதிமன்றம் 3 மாதத்துக்குள்ளே அந்த வழக்கை விசாரித்து முடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த உயர்நீதிமன்ற உத்தரவு இங்கே காற்றுல பறக்க விடப்பட்டு இருக்கு. ஸோ உச்சநீதிமன்றம் இதில் தலையிட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கை விரைவாக விசாரிக்கிறதுக்கு வழி செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டாங்க. அதற்கு தமிழ்நாடு அரசு சார்பாக நீதிமன்றத்தில் சில விஷயங்களை சொன்னாங்க. நீதிமன்றத்தில் நீதிபதி கேட்குறார், உச்சநீதிமன்ற நீதிபதி, இப்போ வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கில் என்ன முன்னேற்றத்தை மத்திய பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸார் செஞ்சுருக்கீங்க, என்ன இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்க, அமலாக்கத்துறையாவது குற்றச்சாட்டை பதிவு செய்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கு, குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்கு, ஜாமீன் கேட்டு விசாரிக்க வரும்போதெல்லாம் ஜாமீன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி வலிமையான வாதங்களை வச்சுக்கிட்டு இருக்கு, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த ஊழல் விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியை தமிழ்நாடு அரசு நோக்கி கேட்கும்போது தான்
அப்போ தான் ஆளுநர் உள்ளே வராரு. சார், ஆளுநர் அனுமதி கொடுத்தா தான் ஒரு அரசு அலுவலரை விசாரிக்க முடியும். ஊழல் தடுப்பு பிரிவின் கீழ் அந்த சட்டத்தின் கீழ் விசாரிக்கணும்னா ஆளுநர் அனுமதி கொடுக்கணும். இப்போ வரைக்கும் இந்த வழக்கில் ஆளுநர் அனுமதி கொடுக்கவே இல்லை. 7 மாதமாக ஆளுநரோட டேபிளில் தான் இந்த வழக்கோட கோப்பு இருக்குது. ஆளுநர் அனுமதி கொடுத்தாருன்னா இந்த வழக்கை நாங்கள் விசாரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு சார்பாக நீதிமன்றத்தில் வாதம் வைக்கப்பட்டுருக்கு. ஸோ அப்படி ஆளுநர் ஒன்றும் அனுமதி தரலை. ஆளுநருக்கு நீங்கள் அனுப்பின அந்த கோப்பை எங்களுக்கு முன்னாடி சப்மிட் பண்ணுங்கள், ஆளுநர் ஏன் அனுமதி தரல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அன்னைக்கு தேதியில் விசாரணையில் கரெக்டாக சொல்ல போனால் 23/8/2024 அன்னைக்கு ஆகஸ்ட் 23 அன்னைக்கு நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தெரிவிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு ஆளுநர் 8:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சைன் பண்ணுறாரு. செந்தில் பாலாஜி உட்பட 72 பேர் மேலே நீங்கள் விசாரிக்கலாம், ஆளுநர் அனுமதி தரேன்னு சொல்லி சைன் பண்ணுறாரு. ஸோ நீதிமன்ற அறிவுறுத்தல் காரணமாக ஆளுநர் அன்னைக்கு சைன் பண்ணதுனால தமிழ்நாடு அரசு இன்னைக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆளுநர் அனுமதி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த வழக்கை நாங்கள் விசாரிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. அப்போ அமலாக்கத்துறை தரப்புலேருந்து இந்த வழக்கில் என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா ஒரு சிறப்பு நீதிபதி இந்த வழக்கை விசாரித்தா சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ சிறப்பு வக்கீலாக ஒருத்தரை நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ சிறப்பு வக்கீல் ஒருத்தரை போட்டிருக்காங்க. அவரோட பேர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வாஷிங்டன் தனசேகரன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் நியமிக்கப்பட்டிருக்காரு. இந்த தனசேகரன் அப்படிங்கிற ஒருத்தருக்கு என்ன பொறுப்புன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவருக்கு ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் அரசாங்கம் சம்பளம் கொடுக்க போது. செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்க தனிப்பட்ட முறையில் அவர் தான் அரசு தரப்பாக இருந்து என்னென்ன மாதிரி சில விஷயங்களை சொல்லணுமோ அத்தனையுமே நீதிமன்றத்தில் சொல்ல போகிறாரு. இவருக்கு இந்த ஒரு வேலையை மட்டும்தான் அரசு கொடுத்துருக்கு. ஸோ சிறப்பு வக்கீல் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ தான் உச்சநீதிமன்றம் இந்த வார்த்தையை பதிவு செய்கிறாங்க. ஸோ எம்எல்ஏ எம்பி கோர்ட்டே இந்த வழக்கை விசாரிக்கட்டும், இந்த வழக்கில் எப்போ வேணால் நாங்கள் தலையிடுவோம். ஏன்னா இந்த வழக்கு ரொம்ப தாமதமாக போயிட்டுருக்கு. ஆளுநர் 7 மாதம் கழித்து அனுமதி கொடுக்குறாரு. ரொம்ப விசித்திரமாக இருக்குது. இந்த வழக்கை நாங்கள் எப்போ வேணால் கண்காணிப்போம். எப்போ எங்களுக்கு தகவல் தேவைப்பட்டாலும் எம்எல்ஏ எம்பி கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா அதற்கு தேவைப்படுற ஆவணங்கள், சாட்சிகள், அதற்கு தேவைப்படுற அறிக்கைகள் அத்தனையுமே நாங்கள் கேட்டு வாங்குவோம். இந்த வழக்கு நேரடியாக எங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை அந்த சாமானியனை பார்த்து சொன்னாங்க. கூடிய சீக்கிரம் இந்த வழக்கோட விசாரணைகள் அடுத்தடுத்த கட்டம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உச்சநீதிமன்ற தலையீடு இங்கே நேரடியாக இருக்குது. ஸோ செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கில் அமலாக்கத்துறையில் ஜாமீன் கிடைச்சிருமா கிடைக்காதா அப்படிங்கிற கேள்வி கூட ஆல்மோஸ்ட் 90% ஜாமீன் கிடைக்க தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டாலும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மத்திய பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸார் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் வழக்கோட விசாரணை மிக வேகமாக நகரும் அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப தெளிவாக தெரியுது. ஒருவேளை செந்தில் பாலாஜி அவர்கள் ஊழல் பண்ணிட்டார் அப்படிங்கிறது ஆதாரத்தோடு நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா இந்த வழக்கில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சிறை தண்டனை கூட கிடைக்கப்படலாம், அல்லது அபராத தொகை கூட விதிக்கப்படலாம். தண்டனையாக சிறைக்கு போகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதான் பெரிய லெவலில் சொல்லப்படுது. இப்போ வரைக்கும் விசாரணை கைதியாக தான் சிறையில் இருக்கார். இந்த வழக்கு, இந்த சாமானியன் போட்ட இந்த வழக்கு காரணமாக ஒரு தண்டனை குற்றவாளியாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, மாறாததுக்கும் வாய்ப்பு இருக்குது. என்ன வேணால் நடக்கலாம் அப்படிங்கிறதான் செந்தில் பாலாஜி அவர்களோட வழக்கோட கரண்ட் அப்டேட்டாக இருக்குது. ஸோ அமலாக்கத்துறையை தள்ளி வச்சுட்டு அந்த வழக்கில் இந்த மத்திய பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸாருக்கு மட்டும் இவ்வளோ வேலைகள் நீதிமன்றம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதான் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நீதிமன்றம் அதனால தான் கண்காணிப்போம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அதை சொல்லிட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.